friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால் vector based conceptual questions தான் பார்க்க போறோம். அந்த questions எல்லாம் சால்வ் பண்ண போறோம். முதல்ல ஒரு क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதை நீங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். ஒரு क्वेश्चन நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது என்ன கான்செப்ட் பேஸ்டு क्वेश्चन நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த கான்செப்டுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண பிறகு சரியான கால்குலேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷின் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான கொஷினாக உங்களுக்கு மாறிடும். இவ்வளவுதான். ஓகே, இன்னைக்கு நான் வந்து என்னென்ன கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, முதல்ல இந்த கொஷின், அதாவது a vector makes an angle of 20 degree and b vector makes an angle of 110 degree with x-axis. The magnitudes of these vectors are 3 meter and 4 meter respectively. Find the resultant. அதான் இந்த கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா, a என்ற வெக்டார் இருக்கு, அது வந்து x ஆக்சிஸோட 20 டிகிரி ஆங்கிள் 20 டிகிரில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் b என்ற ஒரு வெக்டார் இருக்கு, அது வந்து x ஆக்சிஸோட 110 டிகிரி ஆங்கிள் இருக்கு. ஓகேவா? அதோட மேக்னிடியூட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது 3 மீட்டர் and 4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் தி ரிசல்டன்ட். ரிசல்டன்ட்னா என்ன? a வெக்டார் plus b வெக்டார் gives us the resultant vector. முதல்ல இந்த x ஆக்சிஸ் என்ற வார்த்தை கொடுத்திருக்காங்கல்ல, நல்லா கவனிங்க. இந்த x ஆக்சிஸ் என்ற வார்த்தை கொடுத்ததுனால இப்போ ஒரு பிளேன் வரைய போறோம். பிளேன் வரையலாமா? நல்லா பாருங்க. பிளேன் ஒரே நிமிஷம், பிளேன் வரைக்கிறேன். இதான் வந்து x ஆக்சிஸ், இதான் வந்து y ஆக்சிஸ், இதான் வந்து z ஆக்சிஸ். தெரிஞ்ச விஷயம் தான். இதான் வந்து z ஆக்சிஸ், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a வெக்டர் வந்து 20 டிகிரி x ஆக்சிஸோட இருக்கு, 20 டிகிரி ஆங்கிள் x ஆக்சிஸோட இருக்கு. இப்போ நான் a வெக்டர் வரையறேன். 20 டிகிரி ஆங்கிள் x ஆக்சிஸோட இருக்கு. 20 டிகிரி ஆங்கிள் இதுதான் 20 டிகிரி. ஒரே நிமிஷம் இருங்க. 20 டிகிரி ஆங்கிள் x ஆக்சிஸோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து a வெக்டர், அதாவது வந்து a வெக்டர் என்ன ஆங்கிள் இருக்கு? 20 டிகிரி ஆங்கிள் இருக்கு x ஆக்சிஸோட. இப்ப b என்ற வெக்டர் இருக்கு, அது வந்து x ஆக்சிஸோட 110 டிகிரில ஆங்கிள் மேக் ஆயிருக்கு. ஆமா தானே? 100 டிகிரி ஆங்கிள் தான் b வெக்டர் மேக் ஆயிருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் 100 டிகிரினா இந்த சைடுல தான் இருக்கு. b வெக்டர் ஒரே ரெண்டு சைடு b வெக்டர் 110 டிகிரி. ஏன்னா வந்து y ஆக்சிஸ்க்கு முன்னாடி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும் உடைய ஆங்கிள் 90 டிகிரி. இங்க 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 90 டிகிரிக்கு அதிகம் தான் 110 டிகிரி. அதனால y ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் 110 டிகிரி அமைஞ்சிருக்கும். அதனால b வெக்டர் இங்க போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இந்த b வெக்டருக்கு x ஆக்சிஸ்க்கு உடைய ஆங்கிள் என்ன? உடைய ஆங்கிள் 110 டிகிரி. 110 டிகிரி அதானே கொடுத்துருக்காங்க. b வெக்டரோட x ஆக்சிஸ் உடைய ஆங்கிள் b வெக்டர் வந்து 110 டிகிரி. இப்ப நம்ம b வெக்டருக்கும் a வெக்டருக்கும் உடைய ஆங்கிள் இப்ப கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த x ஆக்சிஸ்க்கும் b வெக்டருக்கும் உடைய ஆங்கிள் 110 டிகிரி. a வெக்டர், அதாவது வந்து b வெக்டருக்கும் x ஆக்சிஸ் உடைய ஆங்கிள் வந்து 110 டிகிரி. a வெக்டருக்கும் x ஆக்சிஸ் உடைய ஆங்கிள் என்ன? 20 டிகிரி. அப்ப a வெக்டருக்கு b வெக்டருக்கு உடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? 110 - 20 பண்ணா ஈஸியா இந்த a வெக்டருக்கும் இந்த b வெக்டருக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆமா தானே? ஏதாவது என்ன சொல்லிருந்தேன்? x ஆக்சிஸ்க்கும் b வெக்டருக்கு உடைய ஆங்கிள் வந்து 110 டிகிரி. x ஆக்சிஸ்க்கும் a வெக்டருக்கு உடைய ஆங்கிள் என்ன? 20 டிகிரி. அப்ப a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் உடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 110 டிகிரி - 20 டிகிரி பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 110 டிகிரி - 20 டிகிரி வேல்யூ என்ன? 90 டிகிரி. அப்ப இதோட ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ரொம்ப சிம்பிள் தான்.
அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் A வெக்டாருக்கும் B வெக்டாருடைய ஆங்கிள் என்ன 90 டிகிரி. இப்ப நல்லா பாருங்க, இத வந்து B வெக்டார். இப்ப நம்ம எழுதுறோம் பாருங்க, இத வந்து அதோட ப்ரொஜெக்ஷனை மாத்த போறேன். அதாவது ப்ரொஜெக்ஷன்னா நம்ம பார்க்குற விதத்தை. இப்படி இருக்கா, இப்படி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா டர்ன் பண்ணி இங்க போட்டிருக்கேன். இது A வெக்டார், இதான் A வெக்டார். ஓகே, இது வந்து B வெக்டார். ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப A வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன 3 மீட்டர். क्वेश्चनல கொடுத்த மாதிரி மேக்னிடியூட் என்ன, A வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 3 மீட்டர். B வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன 4 மீட்டர். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, क्वेश्चनல ஏற்கனவே கொடுத்திருக்காங்க 3 மீட்டர் and 4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப 3 மீட்டர் 4 மீட்டர். இப்ப பர்பெண்டிகுலரா இருக்கும்போது ரெண்டு வெக்டார்ஸ் மியூச்சுவலி, அதாவது பர்பெண்டிகுலரா இருக்கும்போது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கும்போது அதோட ரிசல்டன்ட் வெக்டார் எது? கண்டிப்பாக நம்மளாவே தெரியும், அதோட ஹைபோடென்யூஸ் தான் ரிசல்டன்ட் வெக்டார். கொஞ்சம் 4 மீட்டர் கொஞ்சம் குட்டியா இருக்கு, ஒரே நிமிஷம் 4 மீட்டர். இப்ப இந்த ஹைபோடென்யூஸ் கண்டுபிடிச்சா நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நான் ஹைபோடென்யூஸ் சொல்றேன்னா 90 டிகிரி ஆங்கிள்ல அதோட அந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஹைபோடென்யூஸா இருக்கு. ஒருவேளை நீங்க 90 டிகிரில அது ஹைபோடென்யூஸ் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக தெரியும், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவீங்க. பித்தாகரஸ் தியரம்ல என்ன சொல்லலாம்னா ரிசல்ட் ஆர் ஸ்கொயர் நம்ம நல்லாவே தெரியும் பித்தாகரஸ் தியரம் இல்லையா. அதாவது hypotenuse square is equal to this side square plus this side square gives us, அதாவது hypotenuse square is equal to a square plus b square. ஆமா தானே? r square is equal to a square plus b square. ஏன்னா r வெக்டாரை r ன்னு எழுதி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டைரக்டா எடுத்து நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதிட முடியாது, அதோட மேக்னிடியூட் எடுத்து தான் எழுதணும். r வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன r ஸ்கொயர். இதுமாதிரி A வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து A ஸ்கொயர், B வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து B ன்னு எழுதிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அதாவது பித்தாகரஸ் தியரம் அடிப்படையில. இப்போ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன, A ஓட வேல்யூ என்ன 3 ஸ்கொயர் பிளஸ் B ஓட வேல்யூ என்ன 4 மீட்டர். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணிடுறோம். இப்போ r ஸ்கொயரோட வேல்யூ என்ன, r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் என்ன 9 plus 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16, வேல்யூ வந்து 16 is equal to 25. இப்ப r ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25 ன்னு தெரிஞ்சிருச்சு, 25. இப்ப r ஓட வேல்யூ வேணும், அதாவது r வெக்டரோட வேல்யூ என்ன பண்ணுவோம், r is equal to ஸ்கொயர் வந்து அந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறிடும், ரூட் ஆஃப் 25 is equal to 5 யூனிட். 5 யூனிட் இல்ல 5 மீட்டர். ஏன்னா வந்து இதுல வந்து அதோட மேக்னிடியூட் வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்க, அதனால ரிசல்டன்ட் மீட்டர்ல தான் வரும். அதோட மேக்னிடியூட், அந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இதோட ரிசல்டன்ட் கிடைக்கும். அதாவது இதெல்லாம் ஓகே. இப்போ நான் சொல்லியிருந்த விஷயம் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட் r நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பண்ணா நீங்க ஈஸியா r கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன 5. அப்ப இந்த ரெண்டுத்தோட மேக்னிடியூட் யூனிட் என்ன மீட்டர், டைரக்டா எடுத்து மீட்டர்னு போட்டுட்டோம். அப்ப ஈஸியா நம்ம ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நீங்க வந்து இந்த மெத்தடை நீங்க எல்லா ட்ரையாங்கிளும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில ட்ரையாங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும். நீங்க 90 டிகிரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ல ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கொஸ்டின்ல வந்து பெருசா ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய கொஸ்டின், இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் அவ்வளவுதான், இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, two vectors of equal magnitude 5 unit have an angle 60 degree between them.
ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். இதுதான் செகண்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு வெக்டார் இருக்கு, அந்த ரெண்டு வெக்டார் வந்து ஈக்குவல் மேக்னிடியூட்னு சொல்றாங்க. அதாவது 5 யூனிட் உள்ள அந்த ரெண்டு வெக்டார் ஈக்குவல் மேக்னிடியூட், அந்த மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறத நம்ம சரியாக எழுதுவோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு வெக்டார் இருக்கு, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன 5 யூனிட் 5 யூனிட் 5 யூனிட். இப்போ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வெக்டாருக்கு பி வெக்டாருக்கு ஆங்கிள் என்ன 60 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி 60 டிகிரி. நல்லா பாருங்க, தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் என்ன ஃபார்முலா நல்லாவே நமக்கு தெரியும். ஏ வெக்டார் ஒரே நிமிஷம் வருங்க, ஒரே நிமிஷம் வருங்க. A வெக்டார் மைனஸ் B வெக்டார், இதுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் வழியாக தான் இந்த ஃபார்முலாவும் டிரைவ் ஆயிருந்துச்சு. முந்தின வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ A வெக்டார் மைனஸ் B வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB cos தீட்டா. இப்படிதான் கண்டுபிடிப்போம். அதாவது A வெக்டார் மைனஸ் B வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB cos தீட்டா. இதான் வந்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஃபார்முலா யூசிங் த ட்ரையாங்குலர் ரூல். இப்போ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நல்லா பாருங்க, வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ எப்படி மாறும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர், A ஸ்கொயர்னா என்ன 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னா என்ன 25. அதாவது என்ன சொல்றேன், ஒன்றும் இல்லை, ஏவோட வேல்யூ வந்து 5 தான், பியோட வேல்யூ 5 தான். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25, பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25 தான். மைனஸ் 2 இன்டூ ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 5 தான். ஏன்னா ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து சேம் தான். இன்டூ காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? தீட்டாவோட வேல்யூ வந்து 60. அப்போ காஸ் இன்டூ காஸ் 60, காஸ் 16 போட போகிறேன். நல்லா பாருங்க, காஸ் 60. இப்போ இங்கே உள்ள கால்குலேஷன் சரியாக பண்ணிட்டேன். அதாவது வந்து ஏ ஸ்கொயர் வந்து 25, பி ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் 25 தான். அதுக்கப்புறம் 2AB மைனஸ் 2AB, அதாவது மைனஸ் 2 இன்டூ 5 இன்டூ 5 காஸ் 60 டிகிரி. இப்போ 2 இன்டூ 5 இன்டூ 5ஓட வேல்யூ என்ன? 2 5s are 10, 10 5s are 50. இப்போ நம்ம எடுத்து 15 எழுதிடலாம். 15 டஸ்டர் எடுத்துக்கிறேன். 15 நம்ம இப்போ எழுதிடலாம். 25 plus 25 minus 50 into cos 60 degree, cos 60 degree அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? எப்படி எழுதிட்டோம். ஏன் 50 போட்டிருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மைனஸ் 2ABயோட வேல்யூ வந்து 50. அப்போ cos 60 டிகிரி அவ்வளோ அதே மாதிரி தான். தீட்டாவோட வேல்யூ போட்டு cos 60 டிகிரி வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன? cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன 1/2. cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. இப்போ cos 60 டிகிரிக்கு பதிலாக நம்ம இப்போ 1/2 போட்டுடலாம். ஏன்னா cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன ட்ரிக்னாமெட்ரியில் 1/2. அப்போ 1/2 எடுத்து எழுதிடலாம். இன்டூ 1/2. இப்போ நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இப்போ 50 இன்டூ 1/2 இருக்கு. 50 இன்டூ 1/2னா என்ன? அதாவது 2 கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து 25 இருக்கும். அப்போ 50 இன்டூ 1/2ஓட வேல்யூ என்ன? 25. 50/2 தான் 50 இன்டூ 1/2. 50/2ஓட வேல்யூ என்ன? 25. அப்படியும் பண்ணலாம். நல்லா பாருங்க, 25. இப்போ இங்கே ப்ளஸ் 25 மைனஸ் 25 இருக்கு. நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். பேசிக் அல்ஜிப்ரா, சாரி சாப்பீஸ். இது வந்து ப்ளஸ் 25யும் மைனஸ் 25யும்
கேன்சல் அவுட் பண்ணிடலாம். பேசிக் அல்ஜிப்ரா தான். இப்போ a வெக்டர் மைனஸ் b வெக்டரோட வேல்யூ என்ன? மைனஸ் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 யூனிட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5 தான். 5 யூனிட்ஸ். இதுதான் ஆன்சர். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5. நான் ஏன் யூனிட் போட்டிருக்கோம்னு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து கொடுத்துருக்கிற மேக்னிடியூட் வந்து யூனிட், அதாவது அதோட யூனிட்ல இருக்கிறதுனால ரிசல்ட், அதாவது a வெக்டர் மைனஸ் b வெக்டர் யூனிட்ல தான் இருக்கும். அதாவது என்ன சொன்னேன், கால்குலேஷன் பண்ணோம். நம்மளுக்கு a வெக்டர் மைனஸ் b வெக்டரோட வேல்யூ என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஏன் நான் யூனிட் சேர்த்துருக்கேன்னா, இந்த அதாவது அந்த ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ல சொல்றாங்க. அவங்க வந்து சென்டிமீட்டர் யூனிட்ல சொல்றாங்க, அவங்க சென்டிமீட்டர் மீட்டர் அதுல தான் சொல்லல, யூனிட்ல சொல்றதுனால நான் டேட்டா a வெக்டர் மைனஸ் b வெக்டர் யூனிட்னு எழுதிடுவேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் யாருக்கும் டவுட் வராது. அப்படியும் இந்த ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் என்ன பார்க்க போறோம்னா, two vectors have magnitude 3 unit and 4 unit respectively. What should be the angle between them if the magnitude of the resultant is 1 unit? ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு வெக்டார் இருக்கு. அந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 3 யூனிட் அண்ட் 4 யூனிட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு வெக்டாருடைய ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஒருவேளை ரிசல்டன்ட் வந்து 1 யூனிட்டா இருந்தால் அந்த ரெண்டு வெக்டாருடைய ஆங்கிள் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ரிசல்டன்ட் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டைரக்டாக அந்த ரிசல்டன்ட் ஃபார்முலாவே எடுத்துகிட்டு வருவோம். அதாவது ரிசல்டன்ட் வெக்டரோட ஃபார்முலா. ரிசல்டன்ட் வெக்டரோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos theta. 2ab cos theta. இப்படிதான் ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிப்போம். இப்போ வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். முதல்ல a வெக்டரோட வேல்யூ வந்து 3 யூனிட் கொடுத்துட்டாங்க. 3 யூனிட். அடுத்தது வந்து b வெக்டரோட வேல்யூ வந்து எவ்வளோ? 4 யூனிட். நல்லா பாருங்க, 4 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. 4 யூனிட். ஓகே, இப்போ நம்ம அந்த ரெண்டு வெக்டர் கூட ஆங்கிள் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் தான் நமக்கு தீட்டான்னு தெரியும். இந்த தீட்டா தான் கேட்குறாங்க. இந்த தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து கொஷின் மார்க் போட்டுடலாம். இந்த தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, இதுக்கு கொஷின் மார்க் போட்டோம். இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த a வெக்டரோட b வெக்டரோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இந்த இடத்துல. எப்படின்னா r வெக்டார் is equal to square root of a square. அதாவது இந்த a ஓட வேல்யூ வந்து 3. அப்ப a square ஓட வேல்யூ வந்து 3 square. 3 square is equal to 9. ஓகேவா? அதான் ஒன்றும் இல்லை, a square ஓட வேல்யூ வந்து 9. ஒருவேளை a ஓட வேல்யூ 3 ஆச்சுன்னா a square ஓட வேல்யூ 9. 3 into 3 9 plus b square. b ஓட வேல்யூ என்ன? 4. 4 square ஓட வேல்யூ 16. b square ஓட வேல்யூ 16. அதாவது 4 square ஓட வேல்யூ 16. அடுத்தது plus 2 into a ஓட வேல்யூ 3. சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த a வெக்டர் b வெக்டர் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். into b ஓட வேல்யூ என்ன? 4 cos theta. இந்த தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ நல்லா பாருங்க, இந்த 2 into 3 into 4 உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ணலாம் கண்டிப்பாக. 2 into 3 into 4 டஸ்ட் எடுத்துட்டு வர. இப்போ 2 into 3 into 4 ஓட வேல்யூ என்ன? அதாவது 2 into 3 is equal to 6. 6 was 24 cos theta. 24 cos theta. இப்போ இந்த 9 plus 16 ஓட வேல்யூ என்ன?
25 எடுத்து எழுதுறேன். 25 9 plus 16 is equal to 25. 25 இப்ப sorry chalk is இருந்துச்சு. இப்ப resultant vector is equal to square root of 25 plus 24 cos theta. இப்ப என்ன பண்ண போறேன்னா resultant vector ஓட வேல்யூ எடுத்து எழுதுறேன். resultant vector ஓட வேல்யூ என்ன 1 யூனிட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 1 is equal to square root of 25 plus 24 cos theta. இப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஸ்கொயர் ரூட் இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு போனா என்னவாகும் ஸ்கொயரா மாறும். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் இந்த சைடு போயிடுச்சுன்னா ஸ்கொயரா மாறிடும். அப்ப 1 ஸ்கொயர் is equal to 25 plus 24 cos அத பாருங்க cos theta. அப்ப 1 ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கேன் இந்த ரூட் இந்த சைடு இருந்துச்சு இந்த ரூட் அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா ஸ்கொயரா மாறிடும். அப்ப 1 ஸ்கொயர் is equal to 25 plus 24 cos theta. ஓகே இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ எடுத்து எழுதுறேன். 1 ஸ்கொயர்னா 1 ஆகும் சிம்பிள் 2 1. இப்ப இந்த 25 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா -25 மாறிடும். ஆமா தானே. அப்ப 1 minus 25 is equal to 24 cos theta. ஒரு simple equation. இப்ப 1 minus 25 is equal to 24 cos theta. 1 minus 25 னா என்ன -24. 1 minus 24 25 னா -24 தான். -24 அப்ப -24 is equal to 24 cos theta. இப்ப நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ தான் வேணும். அதுக்கு முன்னாடி நான் cos thetaவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம क्वेश्चन சிம்பிளா முடிச்சிடலாம். அதனால தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி நான் cos thetaவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன். அப்ப cos theta is equal to -24 divided by 24. -24 divided by 24. ஏன் அப்படி பண்ணிருக்கோம் நல்லாவே தெரியும். -24 is equal to 24 cos theta இருக்கு. நம்ம cos theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 24 வந்து இந்த சைடு போயிடுச்சுனா divided by 24 மாறிடும். அப்ப cos theta is equal to -24 by 24. -24 by 24 வேல்யூ என்ன -1. Because plus into minus divided by plus வந்து minus 24 divided by 24 1. அப்ப -1 தான் இதோட ஆன்சர். அப்ப cos theta ஓட வேல்யூ வந்து -1 அப்படின்னு எழுதுறேன். cos theta வேல்யூ -1 நமக்கு கிடைச்சிச்சு. இதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். இப்ப cos theta is equal to -1. ட்ரிக்னோமெட்ரியில இந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்தா -1 இருக்கும். அதாவது cos theta இருக்குல்ல அந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்தால் இது -1 கிடைக்கும்னா நல்லாவே தெரியும். cos 180 தான் -1. அப்ப தீட்டாவோட வேல்யூ 180 இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு -1 கிடைக்குது. ஆமா தானே. cos 180 தான் -1. அப்ப தீட்டாவோட வேல்யூ 180. இப்ப என்ன சொல்லலாம் இந்த ரெண்டு வெக்டருக்குடைய ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்லியிருந்தேன். ஆமா தானே. அப்ப தீட்டா தான் 180 டிகிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு வெக்டருக்குடைய ஆங்கிள் என்ன 180 டிகிரி. இந்த 180 டிகிரி தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இந்த 3 क्वेश्चனும் நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த பாட்டு. அடுத்தது வந்து ஓகே இந்த 3 क्वेश्चन ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். Thank you. Make education simple.